மொத்த தமிழ்நாட்டுக்கும் அண்ணாமலை தான். மெகா பிளான் போடும் மோடி. 2026 சர்வ நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிதான். இதுவரை மற்றவர்கள் எல்லாம் 2031 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் பாஜக வேலை செய்கிறது என்று பேசிக்கொண்டிருந்ததெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் நேற்று மோடி அவர்கள் தமிழகத்தில் பூத் கமிட்டி அலுவலர்களோடு மேற்கொண்ட உரையாடலில் பாஜக எப்படிப்பட்ட அதிரடி வியூகங்களோடு தமிழகத்தில் களம் இறங்கியிருக்கிறது என்று நமக்கு புரிய ஆரம்பித்துள்ளது. எனது பூத் வலிமையான பூத் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பூத் கமிட்டி அலுவலர்களிடமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக உரையாடினார். ஏதோ ஒரு சாதாரண உரையாடல் நிகழ்ச்சியாக அது அமையவில்லை. தமிழகத்தில் இத்தனை ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த திராவிட கட்சிகளின் தூக்கத்தை கலைக்கும் உரையாடலாக அது இருந்தது. மொத்த தமிழ்நாட்டையும் வெல்வதற்கான அண்ணாமலையை நியமித்திருக்கிறேன் என்று முதல் வரியிலேயே சிக்ஸர் அடித்தார் மோடி. சுற்றி வளைத்து பேசாமல் எடுத்த எடுப்பிலேயே அண்ணாமலையின் பணி என்ன என்பதை அடித்து சொல்லிவிட்டார். அதனால் அண்ணாமலை கோயம்புத்தூரில் மட்டும் கவனம் செலுத்துவதை விட தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதனால் பூத் கமிட்டி அலுவலர்களிடையே எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலும் அண்ணாமலையே இருப்பது போல வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பூத் கமிட்டி அலுவலரும் ஒரு அண்ணாமலைக்கு சமம் என்று கருதி கொள்ள வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒரு பூத் கமிட்டி உறுப்பினராக இருந்துதான் இந்த புனித பாரத தேசத்தின் பிரதமராக உயர்ந்திருக்காரு. அதனால் கட்சிக்கு வேலை என்று செய்யும்போது யாருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கட்சியை வெல்ல வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் முக்கியம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு தெளிவான சிக்னல் கொடுத்துவிட்டார். அண்ணாமலை ஒருவரின் வெற்றி மட்டும் நமக்கு பத்தாது, 40க்கு 40 வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அண்ணாமலையிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அந்த பணியை அண்ணாமலை சிறப்பாக செய்வதற்கு அண்ணாமலைக்கு உறுதியாக நிற்கும் நமக்கு அந்த பொறுப்பையும் சேர்த்தே அளித்திருக்கிறார் மோடி. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். ஒவ்வொரு தொகுதியிலும் அண்ணாமலை நிற்பதாக எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு வாக்கும் மோடிக்கு அவசியம் என்பதை உள்வாங்கிக் கொண்டு இன்னும் 100 மடங்கு அதிகமான அசுர உழைப்பை கொடுக்க தயாராவோம்.